Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் நாளில் பார்த்தீங்கன்னா ஆடுகளம் சீரியலை பற்றி ஒரு ஹாப்பியான அப்டேட்டோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஆல்சோ இந்த சீரியலில் இன்னும் நிறைய கேஸ்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க யார் யார், இந்த சீரியல் எப்போ வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த சீரியலோட ஷூட்டிங்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்த நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. அதை வச்சு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக டைம் ஸ்லாட் கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலைனால கொஞ்ச நாள் வந்து ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஷூட்டிங் பழையபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீரியலும் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சீரியலில் இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அதில் 2 ஆக்டர்ஸ் வந்து இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் தீபா. இவங்க வந்து பிரியமான தொழில் சீரியலில் லாஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடுகளம் சீரியல் மூலம் மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் காயத்ரி. இவங்களுமே சன் டிவியில் வந்து நந்தினி சீரியல் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கயல் சீரியலில் எழிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அம்மா கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. பட் தங்கமகள் சீரியலில் அவங்க இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆடுகளம் சீரியல் மூலமாக மறுபடியும் சன் டிவிக்கு இவங்க என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஆல்சோ இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த சீரியலில் வில்லியாக தான் இவங்க 2 பேர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அகைன் விறுவிறுப்பாக ஆடுகளம் சீரியலோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இந்த சீரியலில் ஜனவரியிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஆக்ட்ரஸ் காயத்ரி ஹீரோவோட அம்மாவை வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய பிரபல கேரக்டர்ஸை வச்சு இந்த சீரியல் எடுத்துட்டு இருக்காங்க. பிரைம் டைமில் ஒரு நல்ல ஸ்லாட் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆடுகளம் சீரியல் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் ஆடுகளம் சீரியல் எந்த டைம் ஸ்லாட்டில் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.